Hello friends, 12th standard chemistry கான first midterm original question already திண்டுக்கல் district ஒரு 3 districtல நடந்து முடிஞ்ச original question தான். உங்களுக்கு question pattern படி நமக்கு மலை மாதிரி question இருக்கு, எதெல்லாம் important அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படினம்னா இதுல பாத்தீங்க அப்படினம்னா இதுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்த question paperலயே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படினம்னா இது அந்த districtல மட்டுமே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறனால book back மட்டும் தான் கேட்டிருக்காங்க. புரியுங்களா? அப்போ புக் பேக் கொஸ்டின்ல நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் புக் பேக்கில் நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த யூசஸ் ஆஃப் ஆர்கன் டிஃபைன் யூனிட் செல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே கேட்கக்கூடியது. அதனால் இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் போரக்ஸ் 4 மார்க்கில் 3 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரங்கிள் டிஃபெக்ட் அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அயோனிக் கிறிஸ்டல் கொஸ்டின் நம்பர் 23ல் இருக்கக்கூடிய அயோனிக் கிறிஸ்டல் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் அண்டு molecularity of the reaction of a reaction அது வந்து இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். புரியுங்களா? பப்ளிக் எக்ஸாமோட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி உங்களுக்கு 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 27ல் இருக்கக்கூடிய ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைமண்ட் அண்டு கிராஃபைட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28ல் ஏ டைப்பில் கொடுத்துருக்கக்கூடியது உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். பப்ளிக் எக்ஸாமோட கொஸ்டின் பேட்டர்ன் என்ன கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் ஒரு 2 மார்க் கொஸ்டின் இப்படி கொடுத்து தான் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் 5 மார்க் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். புரியுங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி 3 மார்க் அண்ட் 2 மார்க் தான் கேட்பாங்க. அதனால் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையுமே நீங்கள் தரவு பண்ணீங்க அப்படின்னாலே 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட டைரக்ட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே. ஆல் தி பெஸ்ட்.